ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதுவும் பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னும் போது நமக்கு தமிழ்ல இருந்து ஒரு 10 கேள்வியுமே, ஆங்கிலம் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 10 கேள்வியுமே வரப்போகுது. ஸோ அது எப்படின்றதுலாம் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாதான், என்னால் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போறேன், ஒரு இது இருக்கும். ஸோ கூட சேர்ந்து கவனிச்சுக்கோங்க. எதிரையாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரூல் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் கூட சேர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து சந்திப்பிழையற்ற தொடர். ஸோ சந்திப்பிழை அப்படின்னா நம்ம நார்மலா பேசுறது ஒன்றும் எழுதுறது ஒன்றும் இருக்கும். நம்ம நார்மலா இப்ப கயிற்று கட்டிலில் 10 இங்க இருக்க எக்ஸாம்பிள் தான். கயிறு கட்டில வந்து தன்னை மறந்து உறங்கினான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து சந்திப்பிழையற்ற தொடர், அந்த இக்கு இப்பு இம்மு இதெல்லாம் இருக்கணும்னா அது எந்த இடத்துல வரணுமோ அதை சரியான இடத்துல போட்டு தான் என்ன பண்ணணும், பதில சொல்லணும். அந்த வகையில ஏ ஆப்ஷன் இருக்கக்கூடிய கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் என்றது வராது. ஏன்னா கயிறுன்னும் போது நம்ம அழுத்தி சொல்லும் போது கயிற்று அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும், கயிற்றுன்னு. அப்போ இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒரு ஆப்ஷன் டியும் வர மாட்டாரு, ஏவும் வர மாட்டாரு. ஏன்னா கயிறு தான் இருக்கு, கயிற்று. அப்புறம் இங்க கட்டிலில் அப்படின்னு சொல்லும் போது கா, இது வந்து உயிரெழுத்தினுடைய ஓசை இருக்கும்போது முன்னாடி வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும், அங்க மெய் எழுத்து இருக்கணும். அப்ப கயிற்று கட்டிலில் அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கணுமே தவிர கயிறு கட்டிலில் இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இருவும் இருக்கணும், இந்த இடத்துல இக்குமே இருக்கணும். அந்த மாதிரி சந்திப்பிழை இல்லாத ஒரு தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஓகேவா? சோ அடுத்தது 2வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருமைனா சிங்குலர்ல பேசுவீங்க, பன்மைனா ப்ளூரல்ல பேச போறீங்க. சோ இந்த இடத்துல அவன் கவிஞன் அல்ல. அல்லன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதரை பற்றி பேசும் பொழுது அல்ல அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல என்ன இருக்கு, அல்லர் அப்படின்னு இருக்கு. அல்லர் என்பது பன்மையை பயன்படுத்தும் போது வரக்கூடிய ஒரு ஓசை. அப்போ அவன் கவிஞன் அல்லர் அப்படின்னா அல்லர்ன்றது பன்மைக்கு சொல்லக்கூடியது, கவிஞன் என்பது ஒருவன். சோ அது ஒருமையை பயன்படுத்துது. அப்போ இந்த சென்டென்ஸுமே வராது. அல்லன்றது வந்து ஒரு பொருளை, ஒரு அக்னியை பத்தி பேசக்கூடியது. அப்ப அல்லன்றதுமே வராது. அவன் கவிஞன் அன்று, அந்த மாதிரியும் நம்மளால என்ன முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அவன் கவிஞன் அல்லன். கவிஞனுக்கு ஏற்ற ஒருமை சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா அல்லன். அப்ப அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஒண்ணு. அடுத்தது பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே சத்தம் ஏற்பட்டது, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது, அவர்கள் இருவருக்கும் இடையே சப்தம் ஏற்பட்டது. சோ இதுல வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்து மேபி இங்கிலீஷ் வேர்டா இருக்கலாம், இல்ல ஒரு லத்தீன் வேர்டா இருக்கலாம், இல்ல உருது, கிரேக்கம், எந்த வேர்டானா இருக்கலாம். சோ கான்வர்சேஷன்ன்றது இட்ஸ் பியூர்லி இங்கிலீஷ் வேர்ட், எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்ததுன்றது பிறமொழி சொற்களுக்கு கொண்டது. அப்ப சி ஆப்ஷன் கிடையாது. சோ இது எல்லாமே சரியா இருக்கு. இந்த சத்தம், இந்த சப்தம், இந்த உரையாடல் இதுதான் மாறுது. ஓகேவா? அப்போ தூய தமிழ் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா உரையாடல். அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடந்தது, உரையாடல் நடந்தது. அப்ப சத்தம் சப்தம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமொழி சொல்லே தவிர தூய தமிழ் சொல்லானா கிடையாது. ஓகேவா? அப்ப அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடந்தது, உரையாடல் நடந்தது. ஓகேவா? சோ தி நெக்ஸ்ட் வழுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. வழுவு சொல்லற்ற தொடர். சோ இங்க வந்து பார்க்கும்போது இது ஆல்ரெடி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கூட ரீசெண்டா குரூப் 4லயோ அல்லது குரூப் 2லயோ ஒரு கேட்ட ஒரு क्वेश्चन தான். வலது பக்க சுவற்றில் எழுதாதே, வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, வலது பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சுவற்றில், சுவரில் அப்படின்லாம் பேசுறது கூட கரெக்ட் தான். சோ சுவற்றில் வருமானா கண்டிப்பா வராது, சுவரில் தான் சொல்லுவாங்க. அப்ப வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகேவா? இந்த இடத்துல இப்பு, இந்த இடத்துல இச்சு, அது கரெக்டா இருக்கணும். அப்ப வலப்பக்க சுவரில் எழுதாதே. அப்ப இது 4த்துல வழுவு சொல்லற்ற தொடர் எதுதான், வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகேவா? சோ அடுத்தது 5வது கேள்வி, குழந்தையை அடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எவ்வகை வாக்கியம்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விக்குறி வந்திருந்ததுனால அது எவ்வகை வாக்கியம், வினா வாக்கியம். செய்தி வாக்கியம் என்பது அவர்கள் தஞ்சையை நோக்கி புறப்பட்டு சென்றனர் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றதா இருந்தா அது செய்தி வாக்கியம். கட்டளை வாக்கியம்னா அதை செய் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கட்டளை பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது கட்டளை வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம்னாலே ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தா, ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தா அது உணர்ச்சி வாக்கியம். சோ இந்த இடத்துல குழந்தையை அடித்தது யாருன்றது கேள்விக்குறியுடன் நிறைவு பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இது எவ்வகை வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது, வினா வாக்கியம். இதெல்லாம் ஈஸி क्वेश्चन தானே. அடுத்தது நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தலைமை, இதுதான் இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா செய்வினை செய்யப்பட்ட வினைன்னு சொன்னல. தலைமை ஆசிரியர் கொடியை ஏற்றினார் அப்படின்னா தலைமை ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு, கொடி ஏற்றிருக்கார், அது அவர் செய்த வேலை. அப்போ தலைமை ஆசிரியர் கொடியை ஏற்றினார்னா அது செய்வினை.
தலைமை ஆசிரியர் கொடியை ஏற்றினார்னா அது என்ன வினை? செய்வினை. இங்க நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் அப்படின்னு வருது. இந்த ஆல் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுனாலே அது என்ன வினை? செயப்பாட்டு வினை. நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது, அவரால் செய்யப்பட்ட ஒரு வேலை, அப்ப அது செயப்பாட்டு வினை. ஓகேவா? சரியா? சோ 7வது கேள்வி, வயலில் ஆடுகள் மேய்ந்தில. மேய்ந்தில மேய்ந்தன அப்படின்னா வயலில் ஆடுகள் மேய்ந்தன வேற, இங்க மேய்ந்தில மேயல, வயல்ல போய் ஆடுகள் மேயல, அப்ப எதிர்மறை. அப்போ என்ன வாக்கியம் பேர் என்னது? எதிர்மறை வாக்கியம். மேய்ந்தனா உடன்பாடுன்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? அடுத்தது 8வது கொஸ்டின், காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். சோ 2 இடத்துல இங்க நெகட்டிவ் விஷயம் வருது. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார், அவர் உண்மை பேசாம இருக்க மாட்டார். ஓகேவா? அப்ப உண்மையை தான் அவர் பேசுவார். அப்ப இது என்ன நமக்கு பொருள் உணர்த்துதுன்னா, காந்தியடிகள் எப்பொழுதும் என்ன பேசுவார்? உண்மையை பேசுவார். ஆனா இந்த இடத்துல அது பொருளே மாறாம எதிர்மறை வாக்கியமா பேசுறாங்க. அப்ப காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். இப்ப இதை என்ன புரிஞ்சுப்ப? காந்தியடிகள் அப்ப உண்மையை தான்ப்பா பேசுவாரு. அப்ப அந்த பொருளை மாத்தாம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கு, இரார் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு எதிர்மறை வாக்கியம். அதே நேரத்தில் எப்படி ஒரு எதிர்மறை வாக்கியம்? பொருள் மாறாமல் அப்படியே அந்த பொருளை தரக்கூடிய ஒரு எதிர்மறை வாக்கியம். அப்ப காந்தியடிகள் உண்மையை பேசாமல் இருக்க மாட்டார், காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் என்பது பொருள் மாறாத எதிர்மறையை கொண்ட ஒரு வாக்கியம். ஓகேவா? அடுத்தது 9வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அறிவினா. இந்த அறிவினா அப்படின்னாலே வினாக்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். விடைகள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அப்ப இங்க அறிவினானா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் கேட்கறேன்னா அது என்னது? அறிவினா. தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. நான் கேட்கறது என்ன லெட்டர் வரும்? பி தான் வரும். இப்ப இது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்டேன்னா அது அறிவினா. ஓகேவா? அந்த ஊருக்கு எப்படிப்பா போறது? இது எனக்கு தெரியாது. அந்த ஊருக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊருக்கு எப்படிப்பா போறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா அது அறியாவினா. தெரியாததை கேட்டா அது அறியாவினா, தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா அது அறிவினா. இப்ப இங்க அறிவினா இருக்குல்ல, அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ ஒண்ணு கேட்கறது. அப்ப இந்த 4த்துல எதுன்னு பாத்தீங்கன்னா இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. அப்ப இதன் பொருள் யாது, இதுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் இடத்துல கேட்கிறாங்கன்னா அந்த பொருள் வந்து ஆல்ரெடி ஆசிரியருக்கு என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை கேட்கறதுனால ஆசிரியர் மாணவரிடத்தில் கேட்கக்கூடிய அந்த ஒன்றுதான் அறிவினாவிற்கு சிறந்த உதாரணம். அப்ப ஏவுக்கு என்ன வரணும்? 4. ஏவுக்கு 4 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. இது 2த்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன், சியும் கிடையாது டியும் கிடையாது, கேன்சல். ஓகேவா? இது 2த்துல என்னன்றத பார்க்கலாம். இந்த டி ஆப்ஷன் செக் பண்ணுங்க, இதை வச்சு முடிச்சிடலாம். உருவது கூறல். உருவது கூறல்னா உனக்கு என்ன பிரச்சனையோ அதை நீ வெளிப்படையா சொன்னா அது உருவது கூறல் விடை. ஓகேவா? உண்டாயா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்களே, வயிறு வலிக்கும் என்பது வந்து உருவது கூறல் விடை. உனக்கு என்ன இருக்கோ அந்த பிரச்சனையை நீ என்ன பண்ற? சொல்லியிருக்க. அப்ப உண்டாயா என்பதற்கு வயிறு வலிக்கும்னு சொன்னாங்கன்னா அது என்னது? உருவது கூறல். அப்ப டிக்கு 2 வர ஏ ஆப்ஷன் தான் சரி. அப்ப பிக்கு 3 ஏவல் விடை. இதனை செய்வாயா எனில் நீயே செய். இது செய்வியா? நீயே செய். ஏவல், உனக்கே நான் வேலை கொடுக்குறேன், ஏவல் விடை. அதே மறை விடை. வருவாயா எனில் வாரேன், நான் மறைன்னு சொல்றது மறை விடை. ஓகேவா? சோ அதெல்லாம் அதுக்கு சிறந்த உதாரணம். ஒண்ணுத்த பார்த்தாலே கரெக்டா பொறுத்துகளா வந்துச்சுன்னா ஒண்ணுத்த பார்த்தாலே என்ன பண்ணிடலாம்? டக்கு டக்குன்னு மேட்ச் பண்ணி பொறுத்திடுங்க, அதுதான் நல்லது. அடுத்தது மரபு தொடர்க்கேற்ற பொருளை தேர்ந்தெடுங்க. இளங்கோவின் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக, இதுதான் டேஷ் இங்க இருக்கு பாருங்க, வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். இதுல இது ஒரு மரபு தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. வாழையடி வாழையா இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா இதுல எது? வாழை பயிரிடுதலா? வாழையடி வாழையா செய்யறாங்கன்னா வாழை மரத்தை ஒண்ணு நட்டு வைக்கல, பரம்பரையா என்ன பண்றாங்க? அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப ஆன்சர் வந்து பரம்பரையாக வேளாண்மை தொழிலை தான் செஞ்சுட்டு வராங்க. 11வது கொஸ்டின், எவன் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னன்னா எவன் ஒருவன். எவன் கூட்டல் ஒருவன். ஓகேவா? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது அது நோ. இன் பிளஸ் ஓ இது சேரும் போது என்ன ஆயிடும்? நோ. அப்ப எவன் ஒருவன். இன் பிளஸ் ஓ நோ. ஓகேவா? அதே இன் பிளஸ் ஐ சேர்ந்துச்சுன்னா நை. இன் பிளஸ் ஆ சேர்ந்துச்சுன்னா நா. இன் பிளஸ் ஆ சேர்ந்துச்சுன்னா நா. ஓகேவா? அதேதான் இன் பிளஸ் இ சேர்ந்துச்சுன்னா நீ. இன் பிளஸ் இ சேர்ந்துச்சுன்னா நீ. இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேவா? சோ அப்ப எவன் ஒருவனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? எவன் ஒருவன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 12வது எதிர்ச்சொல் எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எளிது. இந்த வேலை எனக்கு ரொம்ப எளிது, இதை நான் கொஞ்சம் எளிமையா செஞ்சிருவேன்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன?
எளிமையா செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து கஷ்டமா செய்யறது. அப்ப இது எதுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன? அரிது. எளிதினுடைய சரியான எதிர்ச்சொல் என்ன? அரிது. அரிதா தான் செய்வாங்க, எப்பனாதான். ஓகே, அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. மரபு பிழையற்றதை, அப்ப இங்க எல்லாமே மரபு பிழையா இருக்கு. ஏதோ ஒண்ணுதான் மரபு பிழை இல்லாமல் சரியா இருக்கு. அந்த சரியா இருக்கிறது எதுன்னு காரணம். மயில் வந்து என்னமா பண்ணும்? மயில் அலறும்னு இருக்கு. மயில் அலறுமா? கிடையாது. மயில் என்ன பண்ணும்? அகவும். ஓகேவா? மயில் என்ன பண்ணும்? அகவும். அப்ப இது தப்பு. காகம் என்ன பண்ணும்? கத்துமா? ஆமா சார், காலைல காக்கா கத்துது. அது நம்ம சொல்ற பழக்க வழக்க வார்த்தை. ஆனா காகம் என்ன பண்ணும்? கரையும். அப்ப இதுவுமே தப்பு. கோழி கூவுமாமா? கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். கொக்கரகோ அப்படின்னு கொக்கரக்கோ. அப்ப இதுவும் தப்பு. அப்ப எருது எக்காலமிடும் என்பதுதான் சரி. எருது என்ன பண்ணும்? எக்காலமிடும். சோ இதுல உங்களுக்கு நான் இன்னும் 2 கேட்கட்டுமா? கிளி என்ன பண்ணும்? கிளி என்ன பண்ணும்? ஆந்தை என்ன பண்ணும்? யானை என்ன பண்ணும்? இது 3 கண்டுபிடிங்க பார்க்கலாம். கிளி, ஆந்தை, யானை, இதெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு நமக்கு மரபு பிழையற்றதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரடியான தமிழ் சொல்லை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகிராஃபினா என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம். எழுத்து, ஆர்த்தோனாலே எழுத்துதான். எழுத்தை பத்தி பேசுறதா, எழுத்தால பொறிக்கிறது அல்லது எழுத்தால எழுதுறது எல்லாமே எழுத்தை பத்தி பேசுறது தான். அப்ப ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம். சோ மத்தனையும் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிலக்கணம் என்றால் என்னன்னா ஒகாபுலரி. சொல்லிலக்கணம் என்றால் என்ன? ஒகாபுலரி. யாப்பிலக்கணம் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பட் பொருள் இலக்கணம் வந்து கிராமர். சோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் இலக்கணம் கிராமர், எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் வந்து ஒகாபுலரி, எழுத்து இலக்கணம் என்ன? ஆர்த்தோகிராஃபி. அடுத்தது கேட்டான். கேட்டான் அந்த சொல்லினுடைய வேர் சொல். எப்பவுமே ஒரு சொல் உருவாகுதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு வேர் சொல் இருக்கும். அந்த வேர் சொல்ல இருந்து தான் அந்த வார்த்தைகளை மாற்றி 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 உருவாக்குவாங்க. அப்ப கேட்டான் என்பதின் வேர் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கேள். இந்த கேள் வரவே வராது. இது கேட்டு, இது கேட்டு, இதெல்லாம் வராது. அப்ப கேள், இந்த கேள். ஓகேவா? சோ கேள், கேட்டான் என்ற சொல்லினுடைய வேர் சொல் என்ன? கேள். ஓகேவா? அடுத்தது 16 அகர வரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துங்க. அகர வரிசை அப்படின்னாலே நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் தான். ஆ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, சாரி நானே தப்பா எழுதிட்டேன். ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த ஓசைகளை தரக்கூடியதுதான். அப்ப அந்த மாதிரி ஓசைகள்ல ஒண்ணு வரணும். ஓகேவா? சோ இதுல சி ஆப்ஷன் பாருங்க. சா என்ன ஓசை வருது? ஆன்ற ஓசை வருதா? அப்போ இதுல இந்த ஆ வரல, இந்த ஆ இருக்கு. இது சத்தம் இருந்துச்சுன்னா இதை முதல்ல போட்டிருப்பேன். சத்தம் ச அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த சா இல்ல, இந்த சா தான் இருக்கு. அப்ப சாந்தம் இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? சாந்தம் இருக்கு. அடுத்ததா சுரும்பு சு ஊ. அடுத்தது சைலம் ஐ சை ஐ. அடுத்தது சோலை சோ ஓ. ஓகேவா? இந்த ஓசைகளை கொண்டதுதான் அகர வரிசைப்படி அமைக்கப்படுது. அப்ப சாந்தம் இருக்கு. அடுத்தது சுரும்பு, சுரும்புக்கு அடுத்தது சைலம், சைலம்க்கு அடுத்தது என்ன? சோலை. அப்ப இதுல வார்த்தைகளை தான் மாத்தி 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 கொடுத்திருப்பாங்க. அதுல எது அகர வரிசைப்படி வருதுன்றதை நீ தான் என்ன பண்ணணும்? கரெக்டா வரிசை அமைக்கணும். அந்த அகர வரிசைப்படி அமைக்கிறதுக்கு இந்த ஓசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ இதெல்லாம் இருக்கணும். சோ அந்த அ ஆ சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. அந்த சோ இந்த முதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லி பாருங்க. சா ஆ, சு ஊ, சை ஐ, சோ ஓ. அந்த சவுண்ட் வந்து லைனா அடுக்கணும். ஓகேவா? அடுத்தது 17வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால். அப்ப பூங்கொடின்னு ஒரு பொண்ணு காலையில திங்கட்கிழமை காலையில அவங்க ஃப்ரெண்டோட பஸ்ல ஏறி போனாங்க. இதுக்கான சரியான கொஸ்டின் யாருன்னா பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால்? அவங்க ஃப்ரெண்டோட போனாங்க சொல்லலாம். ரெண்டாவது பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? பூங்கொடி பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றால்? பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால்? இந்த எப்பொழுதுன்னு கேட்டா இதற்கான விடை என்ன மட்டும்தான் வரும்? காலை மட்டும்தான். பூங்கொடி காலையில பள்ளிக்கு சென்றால். திங்கட்கிழமை போனா, தோழியோட போனா, இதெல்லாம் வந்து சொல்றதுக்கான அவசியமே இல்லை. பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால்? பூங்கொடி காலையில பள்ளிக்கு சென்றால். காலை மட்டும் சொன்னா போதும். பூங்கொடி பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றால்? ஒரு தோழியுடன் சென்றால். அப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்து தோழியை மட்டும் சொன்னா போதும். அப்ப இந்த 2 கேள்வியுமே உருவாக்க முடியாது. கேள்வி கேட்கலாம், பதில் ஏதோ ஒண்ணுதான் வருது. பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால்? தோழியுடன் சென்றால். அப்ப இதுக்கும் வெறும் தோழி மட்டும் தான் ஆன்சர். அப்ப பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? பூங்கொடி பள்ளிக்கு காலையில் திங்கட்கிழமை அவங்க ஃப்ரெண்டோட போனா. அப்ப இந்த எப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இதுல உள்ள அனைத்துமே என்னவா இருக்கும்? பதிலா இருக்கும். சோ பி ஆப்ஷன்.
அடுத்தது 18. இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் போலனா ஒரு மரத்தின் மேல் இடி விழுகிறது என்றால் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த மரம் வந்து பட்டு போய்விடும். அப்படி வந்து ஒரு பேரிடி வந்து நம்ம மேல விழுந்துச்சுன்னா அது என்ன காரணம்? துன்பம். துன்பத்தை தான் இந்த ஓமை வந்து விளக்குது. ஓகேவா? அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இது வந்து பிறமொழி சொல். பிளாக் போர்ட். ஆமா தானே? பிளாக் போர்ட். பிளாக் போர்டுன்றது வேற வார்த்தை தானே? அதோட சரியான தமிழ் சொல் கரும்பலகை. 20வது கேள்வி. சால, உரு, தவ, நனி, கூர், கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. இந்த சாலனா சால சிறந்தது. உருதவம். அப்ப சால சிறந்ததுன்னா ரொம்ப சிறந்தது. ரொம்ப சால சிறந்தது. ரொம்ப 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 சிறந்தது. அப்ப அது ரொம்பன்ற மீனிங் தரணும். ரொம்பனா என்ன? மிகுதி. ஓகேவா? அப்ப இந்த 6 சொற்களும் பொருள் தரக்கூடிய ஒரே வார்த்தை மிகுதி. ஓகேவா? சோ தமிழ்ல இருந்து 20 கேள்விகள் பார்த்தாச்சு. அடுத்தது நம்மளுடைய விரோதியான ஆங்கிலம் தான். போயிடலாமா? So first idioms தான் கேட்டிருக்கேன். For the following questions choose the correct meaning of the idioms. Kick the bucket. Bucket kick பண்ணனா to die. So answer idioms. இதெல்லாம் exact meaning மா. இதெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே அடிக்க வேண்டியதுதான். So kick the bucket நாலே அதுக்கான idiomஸ்க்கான சரியான வார்த்தை என்ன? To die. அடுத்து jump for joy. joy நாலே மகிழ்ச்சி. ஜாய்னாலே மகிழ்ச்சி. அப்ப ஜம்ப் ரொம்ப மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறேன்னா அதுக்கு என்ன ஆன்சர்? ஹாப்பி. ஓகேவா? சோ அடுத்தது 23. you are a student. question tag கேட்டிருக்காங்க. you are a student. நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. இங்க ஆக்சிலரி வெர்ப் என்ன இருக்கு? are. இங்க என்ன இருக்கு? you. are you அப்படின்னு வருமானா பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு பாசிட்டிவ்லயே क्वेश्चन டேக் அமைக்க முடியாது. கண்டிப்பா அங்க பக்கத்துல என்ன போடணும்? not போடணும். are not you. அப்ப aren't you. அப்ப you are your students னா are not you. இதுதான் சரியான क्वेश्चन டேகா இருக்கும். அடுத்து she is writing. இதுக்கும் சரியான क्वेश्चन டேக் is. சோ அது பாசிட்டிவ்ல இருக்கிறதா நெகட்டிவா மாத்திக்கோங்க. isn't she. என்னது? isn't she. அப்ப B ஆப்ஷன் isn't she. அடுத்தது 25. children should be careful. children வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். so shouldன்ற இந்த பாசிட்டிவ் இருக்கு. so should not children அப்படியே போட முடியுமா? கண்டிப்பா போட முடியாது. childrenன்றது குழந்தைகள், அவர்கள். சோ அப்ப அவர்கள் என்னும்போது அங்க என்ன மீனிங் எடுத்துட்டு வரணும்? they. ஓகேவா? should not they. அப்ப theyன்றது children எங்க குறிக்குது. அப்ப should theyவும் இருக்கும், should not theyவும் இருக்கும். நம்ம எக்ஸாக்ட்டா இத தான் மேட்ச் பண்ண முடியும். C ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய should not they. அடுத்தது Sujata is reading dash interesting story in the library அப்படின்னு சொல்றாங்க. அப்ப Sujata is reading dash article usage கேட்டிருக்காங்க. அப்ப article usage அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ vowel sounds கொடுக்கறதா இருந்தா அங்க டெஃபினட்டா என்ன யூஸ் பண்ணணும்? and யூஸ் பண்ணணும். in case of கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வருதுன்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அப்போ அந்த வார்த்தையை தமிழ்ல லிட்டரலா நீ டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதும்போது அந்த இடத்துல நீ ஆக்சிலரி வெர்ப்ஸ் தட் மீன்ஸ் நீங்க வந்து அந்த வவல் சவுண்ட் வருதா அல்லது கான்சனன்ட் சவுண்ட் வருதான்றதை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னும் போது இதை தமிழ்ல எழுதுறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இன் அப்படின்னு தான் எழுதிருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங் அதை தான் எழுதிருப்பீங்க. அப்ப இ என்பது ஒரு உயிர் எழுத்து. ஆக்சிலரி ஈன்றது ஒரு உயிர் எழுத்து தானே? ஆமா. அப்ப அது ஒரு vowel sound. அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணலாம்? and. அப்போ Sujata is reading an interesting story in the library. அப்ப லைப்ரரியில சுஜாதா ஒரு விறுவிறுப்பான கதையை வந்து என்ன பண்ணாங்க? இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரியை படிச்சாங்க. அப்ப அங்க கரெக்ட்டா யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகல் என்ன? and. ஓகேவா? 27th question. Vishal drew dash a wonderful picture on the board yesterday. நேற்று விஷால் என்பவன் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஓவியத்தை எங்க வரைந்திருக்கிறான்? போர்டுல வரைஞ்சிருக்கான். அப்ப இங்க டேஷ்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேஷ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்டை நீ தமிழ்ல எழுதிப்பாரு. சோ வண்டர்ஃபுல் அப்படின்றத நான் எப்படி எழுதுவேன்? வண்டர்ஃபுல் அப்படின்னு எழுதுவேன். சோ வா என்றது ஒரு உயிரெழுத்தா? கண்டிப்பா கிடையாது. உயிரெழுத்துக்கள் வந்தா மட்டும் தான் நான் என்ன போட சொல்லிருக்கேன்? and போட சொல்லிருக்கேன். இது உயிரெழுத்தும் கிடையாது, உயிரெழுத்து ஓசையுமே கிடையாது. அப்ப வண்டர்ஃபுல் அப்படின்றது தெளிவா தெரியுது இட்ஸ் a consonant sound. அப்ப நீங்க என்ன போடுவீங்க? அப்ப விஷால் drew a wonderful picture on the board yesterday. அப்ப நேற்று விஷால் ஒரு அழகான ஓவியத்தை போர்ட்ல வரைஞ்சான். ஓகேவா? So 28th question. Choose the correct statements which has no error. That means article usage தான் கொடுத்திருக்காங்க இங்க. அந்த article usage எங்க சரியா பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So article MLA. இந்த MLAன்றதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணனும் நான் சொல்லியிருக்கேன். சோ அது வந்து vowel சவுண்டா இருந்துச்சுன்னா and,
கான்சோனன்ட்டா இருந்துச்சுன்னா இதே வந்து ஒரு யூனிக்கான ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொதுவான பொருளை பத்தி பேசுறதா இருந்தா த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இங்க எம்எல்ஏன்னு இருக்கும்போது அதை நீங்க லிட்டரலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எம்எல்ஏன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அப்ப ஏ, இந்த ஏன்றது என்ன சவுண்ட் கொடுக்குது? வவல் சவுண்ட் கொடுக்குது. அப்ப வவல் சவுண்ட் கொடுக்கிறதுனால அதுக்கு முன்னாடி என்ன எழுதுவீங்க? an MLA. அப்ப கீதா's father is an MLA. வேற எங்கனா அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா எது மேட்ச் ஆகும்? C. Next, match the following is the correct question tag. ஓகேவா? இது வந்து question tag ஓட மேட்ச் பண்ணனும். match the following ல நான் question tag வச்சு மேட்ச் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். பாருங்க. சோ லிசன் பண்ணுங்க. இதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணுத கண்டுபிடிக்கணும். முதல்ல is இருக்கா? இந்த இடத்துல the boss is yearly today. isன்றதுனால isn't போடணும். isn't இருக்கிற மாதிரி இருக்க ஆப்ஷன் எது? third option. அப்போ D க்கு எது பொருந்தும்னா 3. D க்கு 3 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம். B. மேபி மத்ததெல்லாம் செக் பண்ணுங்க. cannot இருக்கா? அப்போ can. ஸ்வர்ணான்றது ஒரு பொண்ணு. ஸ்வர்ணா பொண்ணுன்றதுனால அங்க என்ன போடணும்? she போடணும். அப்போ can she. can she போடுறதுனால C க்கு வந்து எது வந்திருக்கும்? 1. ஓகேவா? C க்கு வந்து 1. அடுத்து Shrew draws well. Shrew draws well ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ Shrewன்றது ஒரு பொண்ணை குறிச்சிருக்கலாம். draws is a simple past tense. அப்போ simple present continuous tense. present continuous tense. அப்ப draws present continuous கூட கிடையாது. drawsன்றது நான் ஆல்ரெடி உனக்கு ஒன்னு சொல்லிருக்கேன். நான் எந்தெந்த டென்ஸ்க்கு வந்து இது வராதுன்னு சொல்லிருக்கேன். சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன இருக்காது? அந்த ஆக்சிலரி verb இருக்காது. ஆக்சிலரி verb இல்லாத போது டஸ் ஒரு இடத்துல பயன்படுத்தணும், டிட் ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். டஸ் என்ன பண்ணுவேன்? draws இருக்கிறதுனால does. that means he, she, hit இதெல்லாம் வந்துச்சுன்னா does போட்டுக்கோங்க. மத்ததெல்லாம் வரும்போது did யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் we got interrupted power supplyனா இந்த இடத்துல வந்து it's a simple past tense. interrupted அப்படின்னும்போது got ன்னும்போது அது past tense. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? does did யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த v வச்சு கூட இந்த v மேட்ச் பண்ணிருக்கலாம். இந்த v வச்சு கூட இந்த v மேட்ச் பண்ணிருக்கலாம். she ன்னும்போது அது she கூட மேட்ச் பண்ணிருக்கலாம். அப்ப simple present tense வந்துச்சுன்னா does போட்டுறணும். வேற என்ன சொன்னேன்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோ இல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வேற சில இது வரணும். அது என்னது? ப்ரொனவுன்ஸ் வந்துச்சுன்னா நான் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? did plus they. did plus என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணணும். இன்னொருத்துக்கு does plus யூஸ் பண்ணணும். சோ இந்த e she it வந்தா மட்டும் என்ன பண்ணணும்? does யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வீடியோஸ் போய் क्वेश्चन டேக் இன்னொரு முறை பாத்துக்கோங்க. சோ the exact answer is B. நான் ஒண்ணுத்த கண்டுபிடிச்சவே மேட்ச் பண்ணிட்டேன். அதெல்லாம் சொல்றேன். நீங்களும் அந்த மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 30th question. find out the correct plural form of daughter in law. daughter in law எங்க இடத்துல s சேர்க்கணும்? plural ஆக்கணும்னா கடைசில s சேர்க்கணுமானா கண்டிப்பா என்ன பண்ண கூடாது? ஆக்க கூடாது. daughter in laws அப்படி சேர்க்க கூடாது. அப்ப என்னதான் மாத்தணும்னா daughters. இந்த இடத்துல s சேர்த்து in law அப்படியே தான் எழுதணும். அப்ப என்ன ஆப்ஷன் சரின்னு பாத்தீங்கன்னா B. daughters in law. ஓகேவா? சோ முடிஞ்சதா? அடுத்தது 31வது question. you will not succeed dash your work order. இந்த இடத்துல எதை போட சொல்லிருக்காங்கன்னா conjunction. suitable conjunction போட சொல்லிருக்காங்க. conjunctionனா என்னன்னா இரண்டு சென்டென்ஸை வந்து இணைக்கிறது. இரண்டு சென்டென்ஸ் வந்து என்ன ஆகும்? இணைக்கும். அந்த மாதிரி இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல எதை போடலாம்னா you will not succeed your work order. நீ கஷ்டமா வேலை செய்யலனா கண்டிப்பா உன்னால என்ன பண்ண முடியாது? வெற்றி அடைய முடியாது. நீ நல்லா உழைச்சா மட்டும் தான் உன்னால வெற்றி அடைய முடியும். அப்ப நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உன்னால சக்சீட் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணலனா உன்னால சக்சீட் பண்ண முடியாது. you will not னா என்னது? உன்னால வெற்றி அடைய முடியாது. எப்போ? நீ ஒழுங்கா வேலை செய்யலனா. அப்ப இந்த இடத்துல unless. ஓகேவா? you will not succeed unless you work order. நீ ஒழுங்கா வேலை செய்யலனா உன்னால பண்ண முடியாது. if னா அது பாசிட்டிவ்ல போய்டும். நீ நல்லா வேலை செஞ்சா you will succeed. if you work order you will succeed. ஓகேவா? அடுத்து 32. இந்த இடத்துல மேட்ச் பண்ண சொல்றாங்க. எது verb எது pronoun னுட்டு. B வந்து எப்பவுமே pronoun. நாங்க அப்படினு சொன்னாலே அது pronoun. அப்போ இதுக்கு என்னது? D க்கு வந்து 2. D க்கு 2 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இது ஒன்னு தான் இருக்கு. மத்ததெல்லாம் பாரு. take எடுன்னு சொல்றேன். takeனாலே verb. அப்ப 2க்கு 1 கரெக்ட்டா இருக்கு. though னா conjunction.
அப்போ 3க்கு 4. அடுத்து டிப்ரெசிங் டைம், அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா, டைம்ன்றது நவுன் சொல்லலாம், அது டிப்ரெசிங் டைம், ரொம்ப மெதுவா போற டிப்ரெசிங் டைம்ன்றது வந்து அட்ஜெக்டிவ்ல சொல்லலாம். அப்ப ஆன்சர் என்னது? பி ஆப்ஷன். 33, if I were a bird, if class question மா, if I were a bird, நான் பறவையாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? பறப்பேன். I would fly the whole day. I would fly. இந்த இடத்துல I were சிம்பிள் பாஸ்ட்ல இருந்ததுன்னா இன்னொரு if கிளாஸ்மே என்னதான் வரும்? சிம்பிள் பாஸ்ட்ல தான் வரும். if கிளாஸ் நான் நடத்திருக்கேன், தயவு செஞ்சு போய் வீடியோ பாருங்க. if I were a bird, I would fly the whole day. ஓகேவா, சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பி. இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு இஃப் கிளாஸ்ல எதுதான் வரும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். சோ நான் மொத்தம் 4 கண்டிஷனல்ஸ் இருக்கேன். கண்டிஷனல் 0, கண்டிஷனல் 1, கண்டிஷனல் 2, கண்டிஷனல் 3. கண்டிஷனல் 0ன்றது ரொம்ப சிம்பிள், ஜெனரலான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தான். ஆனா அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வருமானா கண்டிப்பா வராது. கண்டிஷனல் 1, கண்டிஷனல் 2, கண்டிஷனல் 3 கண்டிப்பா வரும். அதுல கண்டிஷனல் 1 அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட் வில் சிம்பிள் ஃபியூச்சர். கண்டிஷனல் 2ன்றது சிம்பிள் பாஸ்ட் வில் சிம்பிள் பாஸ்ட். கண்டிஷனல் 3ன்றது சிம்பிள் இதுல இருந்து, அதாவது வந்து என்னன்னா had வந்துச்சுன்னா would have வந்துரும். அதுதான். ஓகேவா, இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது 34th क्वेश्चन பாருங்க. If you had studied hard in your school days, you dash this examination today. இந்த had, இந்த வார்த்தை வந்துச்சுனாலே மைண்ட்ல ஏத்திக்கோ. If you had அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுனாலே உன்னுடைய சென்டென்ஸ்ல இந்த இடத்துல என்ன வரணும்னா would have அது வரணும். அந்த would have எங்க இருக்கு? இந்த இடத்துல தான் இருக்கு. So would have cleared. இது past participate. That means your verb 3. verb 3 தான் கூட வரணும். அது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். had plus verb 3 வந்துச்சுனா உனக்கு அங்க என்ன வரணும்? would have plus verb 3. இங்க பாருங்க, if you had studied ன்றது verb 3. அப்ப had plus verb 3 வந்துச்சுனா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? past participle எது கூட வந்திருக்கணும்? would have கூட. அப்ப would have plus past participle. That means verb 3. அடுத்தது active voice passive voice கொடுத்திருக்கேன். The driver was blowing the horn. was blowing அப்படினா past continuous. இது என்ன சென்டென்ஸ்? past continuous sentence. was ன்னும்போது past, blowing தொடர்ச்சியா past continuous tense. அப்ப the driver was தொடர்ந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இவங்கள முதல்ல எழுதுரு. the horn was, இந்த மாதிரி பாஸ்ட் இது வருதுனாலே, கண்டினியூஸ் வருதுனாலே was பக்கத்துல அந்த சென்டென்ஸை மாத்த கூடாதுன்றதுனால was being அப்படின்னு இருக்கணும். was being இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல was இருக்கு, இந்த இடத்துல is இருக்கு. அப்ப B தான் சரியான ஆன்சர். The horn was being, நம்ம verb 3 தான் யூஸ் பண்ணணும் எப்பவுமே பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது. அப்ப blown, blowingன்றது என்னவா மாறணும்? blown by the driver. அப்ப இந்த இடத்துல being போட்டாதான் அந்த past continuous tense அப்படியே past continuous tense கண்டினியூ ஆகும். அப்ப past continuous tense மறக்காம past continuous மாத்ததுக்கு the horn was being blown by the driver. ஓகேவா, verb 3 போட்டேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த क्वेश्चनே கொஞ்சம் வித்தியாசம். ஆக்சுவலி வந்து இது பாசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆக்டிவா மாத்தணும். The thief was caught by the police. caught அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா past participle, verb 3. was ன்னும்போது அது ஒரு past tense, by the police அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இத இங்க by இருக்கிறதுனால இது பாசிவ் வாய்ஸ் தான். இப்போ இத ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும். The police caught the thief. The police was caught the thief னு இருக்கலாம், ஆனா அது இல்ல. So the police caught the thief. அப்ப போலீஸ் திருடர்களை பிடித்தார்கள். இந்த காட்ட பார்த்தோனே இது ஒரு past tense னு தெரிஞ்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன்? the thief, இந்த thief முதல்ல எழுதி was caught by the police ன்றத கடைசியா எழுதி இருப்பேன். ஓகேவா, இது ஆக்டிவ், இதனுடைய பாசிவ் இதுதான். ஓகேவா, இது வந்திருக்கும். சோ லிசன் பண்ணிக்கோங்க. இது ஒரு क्वेश्चन மட்டும் பாசிவ் டு ஆக்டிவ் வந்திருக்கு. சோ அடுத்த क्वेश्चन நீ அகைன் வந்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா active to passive தான். The hunter shot the tiger. வேட்டைக்காரன் வந்து என்ன பண்ணா? புலியை கொன்னா, சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. shot அப்படின்னும் போது என்னது? past tense. அப்போ past tense ன்னும் போது முதல்ல ஆப்ஜெக்ட் எடுத்துனுவா. the tiger
past tense tiger என்னும் போது is singular ஒரு சின்ன ஒரே tiger அப்போ the tiger was எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு அப்ப b யும் கிடையாது d யும் கிடையாது the tiger was shot கில்லுன்னு வராது ஏன்னா சுட்டான்னு சொல்லிட்டாங்க போய் கில்லு கொன்னான்னு வரும் அப்ப இதேதான் the tiger was shot by the hunter ஓகேவா the tiger was shot by the hunter 38 they will demolish the entire block they will ன்னு இருக்கு will ன்னு என்னமா future simple future அப்ப will ன்னு என்னன்னு போட சொன்னேன் will be ன்னு போட சொன்னேன் எந்த இடத்துல will be இருக்கு பாரு the last sentence the entire block will be demolished by them the entire block will be will ன்னு வந்துச்சுனால will be போட்டுறணும் எதுல active voice to passive voice மாத்தறதுக்கு so will be இருக்குது ஒரே sentence தான் முடிஞ்சிருச்சு அடுத்து match the phrasal verbs phrase verbs match பண்ண சொல்றேன் keep on தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க அப்போ வந்து ஒரு பெப்சி உங்க சாய்ஸ்ல ஒரு நிகழ்ச்சி வரும் அப்போ வந்து அந்த பெப்சி வந்து கடைசியில சொல்லிட்டு போவாங்க கீப் on trying அப்படின்னுவாங்க அப்படின்னா என்னன்னா முயற்சித்துட்டே இருங்க அப்படின்னுவாங்க அப்ப கீப் ஆனா தொடர்ந்து முயற்சிக்கிறது டு கண்டினியூ டூயிங் சம்திங் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது கீப் on trying இத மைண்ட்ல வச்சுக்கோங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றது keep on to continue to doing something இதே get rid of அதுல இருந்து eliminate பண்ணு get rid of னா என்னது eliminate look after நான் உன்னை பாத்துக்கிறேன் look after னா என்னது to take care of ஓகேவா அப்போ keep on க்கு என்ன வரணும் 2 get rid of க்கு 3 look after க்கு 1 2 3 1 A option is the right answer ஓகேவா அடுத்தது last and final replace the underlined phrasal verbs it is really difficult to put up with a short tempered person நான் சீக்கிரமா கோவப்படுறவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது சகிச்சுக்க முடியாது it is really difficult to put up with a short tempered person அதிகப்படியா கோவப்படுறவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது டக்குன்னு டாலரேட் பண்ண முடியாது so put up அப்படினா அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னது டாலரேட் இந்த phrase verbs phrases-லாம் நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஞாபகம் வச்சுக்கணும் idioms மாதிரி தான் so கண்டிப்பா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க phrase put upனால என்னது டாலரேட் ஓகேவா so இது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் क्वेश्चंस ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க சோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க நன்றி thank you